ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிக்மி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு நான் பிக்மி அக்கௌண்ட்டில் எங்களோட பிக்மி அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த கோர்ஸை கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா அப்படின்னா முதல்ல வீடியோ ஒன்று ரெஃபர் பண்ணி அதில் 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த 5 கொஷின்ஸுக்கும் சரியான ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறமா எங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆகும். எங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆனதுக்கு பிறகு எங்களுக்கு ஹயர்ஸ் ஓடிக்கொள்ளேலும். அப்போ எங்களுக்கு ஹயர்ஸ் ஓடுறதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதோடே எங்களுக்கு தெரியணும் ஹயர் உண்டு எப்படி வரும், வார ஹயர்ட டீட்டெயில்ஸ் நாங்கள் எப்படி பார்க்குறது, மற்றது பிக்கப் லொக்கேஷன் எங்கே பார்க்குறது, ட்ராப் லொக்கேஷன், ஹயர் போட்ட பேசஞ்சர்ட டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்குறது, மற்றது ஹயர் உண்டு ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி, எண்ட் பண்ணுறது எப்படி, இது சம்மந்தமான சகல டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல நாங்கள் என்னோட பிக்மி அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆகிக்கொள்வோம். என்னோடய பிக்மி அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆனோன்னு இந்த இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இப்போ இந்த இன்டர்ஃபேஸில் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஆன்லைன் போகணும். நாங்கள் ஆன்லைன் போகாமல் எங்களுக்கு ஹயர்ஸ் வராது. ஸோ இந்த கோ ஆன்லைன் இருக்க ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணத்தோடு எங்களோட அக்கௌண்ட் ஆன்லைன் ஆகும். இந்த நாங்கள் ஆன்லைன் ஈக்கணும் எப்படின்னு சொன்னால், எங்களுக்கு எப்போ ஹயர்ஸ் போவேலுமோ, எப்போ எங்களுக்கு பிக்மி ரைடு ஒன்று வந்தால் போவேலுமோ அந்த டைமில் மட்டும்தான் நாங்கள் எங்களோட அக்கௌண்ட்டை ஆன்லைன் வைக்கணும். மற்ற டைமில் நாங்கள் ஆஃப்லைன் இருந்தால் ஓகே. இப்போ பாருங்கள், இதில் சர்ச்சிங் ஃபார் ட்ரிப்ஸ்னு இருக்குது. இதை நாங்கள் ஆஃப் பண்ணி வச்சோம்னா எங்களுக்கு ஹயர்ஸ் வராது. அப்போ என்னோட பர்சனல் ஒர்க்ஸ் இருக்க நேரம், எங்களுக்கு வேறு ஹயர் போவேலாது, எங்களோட வேறு வேலைகள் நாங்கள் செய்கிற நேரம் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கொண்டா ஓகே. மற்ற நேரத்தில் எங்களுக்கு ஹயர் ஓட முடியுமான நேரத்தில் நாங்கள் இதை ஒன்றில் வச்சா எங்களுக்கு ஹயர்ஸ் வரும். ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு ஹயர் ஒன்று வந்தால் வார ஹயரை எப்படி நாங்கள் பிக் பண்ணுறது, வந்த ஹயர்ட டீட்டெயில்ஸை நாங்கள் எங்கே பார்க்குறது அப்படிங்கிற விஸ்தரை நாங்கள் இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு டெமோ ஒரு உதாரணத்துக்காக நான் ஒரு ஹயர் ஒன்று சாம்பிள் ஹயர் ஒன்று நானே போட்டு அந்த ஹயர்ட டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்குறேங்கிற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் இந்த வீடியோவில். ஓகே, இப்போ நல்லா பாருங்கள், ஹயர் ஒன்று வந்தால் இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி பெல் ரிங் பண்ணி அலர்ட் மெசேஜோடு வரும். இப்போ இதை டக்குன்னு நாங்கள் ப்ரெஸ் பண்ணத்தோடே இந்த ஹயர் எங்களுக்கு வரும். கட்டாயம் இதில் நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டிய விஷயம், டிரைவர்ஸ் பிக்மி ரைடுங்கிறது பிக்மி ஹயர்ஸுங்கிறது எப்போவுமே ஒரு காம்படிஷன் தான். எந்த டிரைவர் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஹயரை பிக் பண்ணுறாரோ அவருக்கு தான் அந்த ஹயர். ஸோ எனி டைம் நாங்கள் ரெடியாக இருக்கணும். இந்த எப்பில் லொகின் ஆகியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் எப்போ மினிமைஸ் பண்ணாலும் எங்களுக்கு பார்த்துக்கொள்ளலும். இது இந்த பிக்மி எங்களோட ஸ்க்ரீனுக்கு மேலே எப்போவும் பாப்பப் ஆகிருக்கும். அப்படின்னு சொன்னால் நாங்கள் பிக்மி இல்லாமல் வேறு எப்ஸ் யூஸ் பண்ணும்போதும் பிக்மி ஹயர்ஸ் சர்ச் ஆகிக்கொண்டே இருக்கும். அப்போ எங்களுக்கு இந்த ஃபீச்சரால் நாங்கள் என்னோட 24 hours இந்த எப்பில் லொகின் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நாங்கள் வேறு எந்த வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போதும் நெட்வொர்க் சரியாக இருந்தால் எங்களுக்கு ஹயர்ஸ் உடனே வரும். ஓகே, அப்போ வார ஹயரை எந்த டிரைவர் குயிக்காக பிக் பண்ணுறாரோ, இப்போ நாங்கள் அது ப்ரெஸ் பண்ணி அந்த ஹயரை ரிசீவ் பண்ணணுமோ அந்த டிரைவருக்கு தான் அந்த ஹயர். ஓகே, இப்போ இதில் இந்த ஹயரை நான் பிக் பண்ணிட்டோம். அப்போ ஹயர் போட்டிக்கிற பேசஞ்சர்கிட்ட ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இந்த ஹயரை பிக் பண்ணத்தோடனே நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம், எஸ் அ டிரைவர் இதில் பார்த்துக்கொள்ளேலும் என்னோட ட்ராப் லொக்கேஷன் எங்கே அப்படிங்கிற விஸ்தரை இதில் பார்த்துக்கொள்ளேலும். நெக்ஸ்ட் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் எங்களுக்கு ஹயர் போட்ட பேசஞ்சர்ட டீட்டெயில்ஸ். அவருக்கு இதில் எங்களுக்கு கால் ஆப்ஷன் இருக்குது. இந்த கால் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணத்தோடய ஃப்ரீ கால் பண்ணவும் மேலும்
இல்லை அவருக்கு இந்த ஃப்ரீ கால் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் அவருக்கு டேட்டா கால் ஒன்று போகும். இல்லை எங்களுக்கு அந்த டேட்டா கால் வேலை செய்யலைன்னு சொல்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து அவருக்கு நார்மல் கால் ஒன்று பண்ணுவோம். கீழே இருக்க அந்த கால் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் அவரை நம்பர் வரும். அதுக்கு நாங்கள் கால் பண்ணி இப்படி பிக்மிலேருந்து பேசுகிறோம், அவங்களுக்கு ஹையர் ஒன்று போட்டிங்களா, நாங்கள் எங்கே வரணும், எங்கனைக்கு போகணுங்கிற அந்த விஸ்தரை நீங்கள் அந்த பெசஞ்சரோட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எல்லா டைமும் சில நேரங்களில் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கொள்ள இல்லாத சிச்சுவேஷன்ஸும் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் இந்த ஹையர்ஸில் கன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டே போகிறது மிச்சமே நல்லம். ஏண்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகக்குள்ள பெசஞ்சருக்கும் ஒரு ஷூரிட்டி ஒன்று இருக்கும், ஐடியா ஒன்று இருக்கும். ஓகே, இந்த டிரைவர் இங்கனைக்கு இருக்கார், இப்போ வந்துடுவார், இத்தனை நிமிஷத்தில் வந்துடுவார் அப்படிங்கிற விஸ்தரை நீங்கள் கோலில் கதைப்பீங்களே. ஓகே, நான் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கேன், ஓகே நான் அந்த வந்துக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் அந்த கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்யூனிகேட் பண்ண போகல அவருக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைக்கும், பெசஞ்சருக்கு. உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும். ஓகே, இவர் இந்த லொக்கேஷனில் தான் இருக்கார், இங்கே தான் போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஐடியா. அப்போ அடுத்த கட்டம் இதில் மெப் காட்டும் உங்களுக்கு. இந்த மெப் யூஸ் பண்ணவும் மேலும் இப்போ நான் இருக்க இடம் இந்த இடம், பட் நான் அவரை பிக் பண்ணுறதுக்கு இந்த எரோமாக்கிட்ட போகணும். ஓகே, அப்போ நான் இந்த மெப்பை கிளிக் பண்ணதோட கூகுள் மேப்லேயும் இது சரியாக அந்த லொக்கேஷனை நான் போக வேண்டிய மெப்பை காட்டும். ஸோ எனக்கு கூகுள் மெப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த பிக்மியில் இன்பில்டாக இருக்க மெப் வந்து சம்டைம் லொக்கேஷன்ஸை மிஸ் ஆகி காட்டுற சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து கூகுள் மேப்பில் வந்து எனி டைம் ப்ராப்பராக காட்டும். நாங்கள் இதில் ஷார்ட் கட்ஸ் ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்ச ரோட்ஸ் இருந்தால் அதாலே போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் நாங்கள் அவரை பிக்கப் லொக்கேஷனுக்கு போய்த்துட்டு அவர்கிட்ட ஃபஸ்ட்டுக்கு கால் அடித்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். செகண்ட் அவரை பிக்கப் லொக்கேஷனுக்கு போகிறோம். தேர்ட் வந்து பிக்கப் லொக்கேஷனுக்கு போனதோடனே அவருக்கு வந்து அலர்ட் ஒன்று போகும். ஓகே, இந்த டிரைவர் வந்து எங்களோட லொக்கேஷனுக்கு வந்துட்டாருன்னு. அப்போ அங்கே போனதோடனே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பெசஞ்சருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க ரோட்டுக்கு வராத பட்சத்தில், இப்போ அந்த பெசஞ்சர் வந்து ரோட்டில் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஹையரை பிக் பண்ணி கொள்றதுக்கு வழி இல்லையே. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்டா, அந்த பிக்கப் லொக்கேஷனுக்கு போய்த்துட்டு ஓகே நான் அவங்க முன்னுக்கே காலில் அவங்களோட பேசியிருப்பாங்களே, அப்போ அவங்க சொல்கிற அந்த லொக்கேஷனுக்கு போகணும். போய்த்து அவங்களுக்கு இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒன் த வேன்னு இருக்க இது நீங்கள் அங்கே போனதோடு இப்படி காட்டும் ஸ்டார்ட் ட்ரிப்னு. அந்த பெசஞ்சரை ஃபஸ்ட்டுக்கு அவங்க இப்போ வந்துட்டாங்க. இப்போ அந்த பெசஞ்சரை உங்களோட வெஹிக்கிளில் நீங்கள் வந்து ஏற்றிட்டீங்க. அந்த பெசஞ்சர் இப்போ உங்களோட வெஹிக்கிளில் இருக்காங்கன்னு சொன்னால் இப்போ ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்டார்ட் ட்ரிப்னு இருக்கிறத இப்படி ஸ்வைப் பண்ணணும். இந்த சைடில் லெஃப்ட் டு ரைட் நீங்கள் அதை ஸ்வைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஹையர் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். அதோடைய உங்களுக்கு இங்கனைக்க ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எண்ட் பண்ண வேண்டிய லொக்கேஷன் இந்த மேப்பில் காட்டும். உங்களுக்கு கூகுள் மேப்பும் யூஸ் பண்ணி கொள்ளையிலும். அப்போ உங்களுக்கு ஒன்று மேப்பில் பார்த்து கொள்ளையிலும். அடுத்த ஆப்ஷன் இருக்குது, உங்களோட பின்னுக்கு இருக்க பெசஞ்சருக்கு ஐடியா ஒன்று இருக்குமே அவர் எங்கே போகிறாருன்னு. அப்போ அவர்கிட்டையும் கேட்டுக்கொள்ளையிலும் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு. ஸோ இப்போ அந்த பெசஞ்சரோடு அவர் சொல்கிற லொக்கேஷனுக்கு போயாச்சு. அந்த குறிப்பிட்ட லொக்கேஷனில் நீங்கள் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த ஹையரை எண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும், ஓகே நான் அந்த ஹையரை எண்ட் பண்ணவான்னு. சம்டைம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் உதாரணத்துக்கு பெசஞ்சர் போட்ட ஹையர் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனுக்கு, பட் அவருக்கு ஆன் த வேயில் அவர் அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி அவர் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இருக்குது. அப்படின்னா போட்டது ஒரு லொக்கேஷன், அந்த லொக்கேஷன்லேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா 1 or 2 கிலோமீட்டர்ஸ் அவர் போகணும்னு சொல்கிறாரு. நோ இஷ்யூஸ். உங்களுக்கு அதுக்குள்ளே சார்ஜஸும் எட் ஆகியே தான் நீங்கள் ஹையர் எண்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஸோ எந்த ஒரையும் இல்லை. நீங்கள் அந்த ஹையரை எண்ட் பண்ணும்போது
உங்களுக்கு வார அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் போகிற டிஸ்டன்ஸுக்கான கல்குலேஷன்ஸும் எட் ஆகிட்டான் வரும். ஸோ பேசஞ்சர்ட நீட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசஞ்சரோட பேசி செஞ்சுக்கோங்க. எந்த காரணத்திலையும் அவர் போட்டிருக்கிற லொக்கேஷனில் தான் நீங்கள் ட்ராப் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. அவர் எங்கே போகணுமோ அந்த இடத்துல நீங்கள் ட்ராப் பண்ணால் ஓகே. இதை நீங்கள் ஸ்டார்ட் ட்ரிப்பை ஸ்வைப் பண்ணத்தோடே அவரோட ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. அவர் போகிற இடத்துக்கு போகிறாரு, ஹையர் எண்ட் பண்ண சொல்கிறாரு. அவர் ஹையர் எண்ட் பண்ண சொன்னதோடே இங்கே நீங்கள் பார்த்தா என் ட்ரிப்னு சிவப்பு கலரில் இதே மாதிரி சிவப்பு ரெட் கலரில் இதே மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதை ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நீங்கள் ஸ்வைப் பண்ணால் அந்த ஹையர் வந்து எண்ட் ஆயிரும். எண்ட் ஆனதோடனே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று வரும். இந்த அமௌண்ட்டை நீங்கள் பேசஞ்சர்கிட்ட எடுங்கன்னு சொல்லி. ஸோ அதில் காட்டுற அமௌண்ட்டை நீங்கள் பேசஞ்சர்கிட்ட கையில் வாங்கினா ஓகே, இந்த ஹையர் எண்ட் ஆகுது. சப்போஸ் கார்டு ஹையராக இருந்தால் இந்த ஹையர் இவ்வளோ அமௌண்ட்டு சொல்லி எதுவுமே வராது. அந்த கார்டு அமௌண்ட், அந்த கார்டு ஹையருக்குள்ளே அமௌண்ட் இருக்க வெளியே வந்து உங்களோட வாலெட்டுக்கே எட் ஆயிரும். ஸோ எந்த ஒரியும் இல்லை. அதை நான் இப்போ சொல்லித்தரேன் எப்படி உங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ணிக்கொள்ளையிலும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. இப்போ இந்த ஹையரை எண்ட் பண்ணுறீங்க, எண்ட் பண்ணத்தோடே அவர் ஒரு அமௌண்ட் ஒன்று காட்டுது. அந்த அமௌண்ட்டை வாங்கினதோடே உங்களுக்கும் அந்த பேசஞ்சருக்கும் இடையில உள்ள கனெக்ஷன் கட் ஆகுது. ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்த ஹையரை ரன் பண்ண இயலும். இன்கேஸ் நீங்கள் இப்போ நான் இன்னும் ஹையர் இதில் சாம்பிளுக்கு போட்ட ஹையர்னால நான் எதுவுமே பண்ணலை, பட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு. இன்கேஸ் நீங்கள் இந்த ஹையரை ஸ்டார்ட் பண்ணி பேசஞ்சரோட பிக்கப் லொக்கேஷனுக்கு போய்த்தீங்க. பேசஞ்சருக்கு ஏதோ ஒரு அவர் ஒர்க் ஷெடியூல் மாறிட்டு, இல்லைன்னா அவர் பிளான் மாறிட்டு, இல்லை அவருக்கு ஒரு லிஃப்ட் ஒன்று கிடைச்சிட்டு அவரை பிளான் கேன்சல் ஆகிட்டு, இப்படி ஏதோ ஒரு ரீசனால் அவருக்கு இப்போ அந்த ஹையர் தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் அவங்கள்ட்ட சொல்கிறாரு, இல்லை நான் ஹையர் வரலை, இந்த ஹையரை கேன்சல் பண்ணுங்க. அப்படி இல்லை, அவர் அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணுறாரு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த இன்டர்ஃபேஸில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஹையர் அப்படியே இருக்கும். உங்களுக்கு அடுத்த ஹையர் ஓடையெல்லாம் போகும். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ஹையரை நீங்கள் எண்ட் பண்ணுறது கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணுறதுக்குள்ள ஒரே ஒரு ஆப்ஷன் கான்டாக்ட் டிரைவர் சப்போர்ட்னு இந்த ரெட் கலரில் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணி இங்கே நிற்க ரீசன்ஸ் காட்டும். பேசஞ்சர்ஸ் அன்ரெஸ்பான்சிவ், பேசஞ்சர் சைடில் கால் ஆன்சர் பண்ணுறாரு இல்லை, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, வெஹிக்கிளில் ஏறுறதுக்கு அந்த இடத்துல அவர் பிக்கப் லொக்கேஷனில் யாருமே இல்லை. அப்போ நீங்கள் அதை கொடுக்கணும். பேசஞ்சர் கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு, அவர் ஏதோ ஒரு ரீசனால் கேன்சல் பண்ண சொல்கிறாருன்னா நீங்கள் அதை கேன்சல் பண்ணலாம். பேசஞ்சர் வேற ஒரு வெஹிக்கிளில் போய்த்தார், ஓகே. பேசஞ்சர் என்ன டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள். வீலுக்கு பொதுவாக 4 பேர், 3 பெரிய ஆட்களும் ஒரு சின்ன ஆள் அப்படியே ஏரியலும்னு சொல்லி ஒரு ஸ்ரீலங்கன் ரூல் ஒன்று இருக்கே, சாதாரணமாக 3 பேர் தான் போகலாம்னு. அப்போ அதுக்கு மேலே அவங்க வந்து வாராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி போவேலாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் 5-6 பேர் வாராங்க வீலில் ஏறுறதுக்கு அப்படின்ற கட்டத்தில், பைக்காக இருந்தால் 3 பேர் வராங்க, 2 பேர் போவேலும் 3 பேர் வராங்கன்னு சொல்கிற கட்டத்தில் அவங்களுக்கு வந்து டூ மெனி பேசஞ்சர்ஸுங்கிற இந்த ஆப்ஷனில் அவங்களுக்கு அந்த ஹையரை எண்ட் பண்ணிக்கொள்ள இயலும். அடுத்தது அவங்களோட பிக்கப் லொக்கேஷனை உங்களுக்கு ஃபைன் பண்ணிக்கொள்ள இயலாமல் இருக்குது. இல்லைன்னா பேசஞ்சர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு, இல்லை அவர் பிஹேவியர் சரியில்லை, இந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸாக இருந்தால் உங்களுக்கு பேசஞ்சர் பிஹேவியருங்கிற ஆப்ஷன். மற்றது வெஹிக்கிள் நீங்கள் போய்த்தீங்க அந்த இடத்துக்கு, அவரை பிக்கப் பண்ணுற போகிற இடத்துல உங்களோட வெஹிக்கிள் ஏதாவது ஃபியூல் இல்லாமல் ஃபியூல் ட்ரெயின் ஆகி வெஹிக்கிள் நின்றுட்டு, இல்லைன்னா வெஹிக்கிள் ஏதாவது பிரேக் டவுன் ஆகிட்டுன்னா வெஹிக்கிள் பிரேக் டவுன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து இந்த ஹையரை வந்து கேன்சல் பண்ணிக்கொள்ளும். இப்போ இதில் கேன்சல் ட்ரிப்பை கொடுத்தீங்கன்னா இந்த ஹையர் இங்கேனே கேன்சல் ஆகும். அப்போ உங்களுக்கு தொடர்ந்து அடுத்த ஹையர்ஸ் எடுத்து ரன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் பேசிக். இப்போ வந்து உங்களோட ஹோம் இன்டர்ஃபேஸுக்கு வந்துடும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹையர்ஸ் வாரத்துக்கு ஹையர்ஸ் சர்ச் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதில் உங்களோட ப்ரொஃபைல் லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் பாருங்கள், இதில் ப்ரொஃபைல் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்படி கேட்டகரிஸ் இருக்குது. இதில் இந்த ஏர்னிங் இருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட வாலெட்.
இப்போ இந்த அக்கௌண்ட்டில் வாலெட்டில் 490 rupees நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்குது. அப்படின்னா பிக்மி கம்பெனிக்கு 490 rupees நாங்கள் பே பண்ண இருக்குது. பொதுவாக பிக்மி எப்படி ஒர்க் ஆகும்னா, உங்களுக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ணுற வாகனம் வீலாக இருந்தால் இல்லைன்னா பைக்காக இருந்தால் உங்களுக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் 500 வரைக்கும் -500 வரைக்கும் உங்களுக்கு பே பண்ணாமல், எந்த பேமெண்ட்டும் கம்பெனிக்கு பண்ணாமல் ஹயர்ஸ் ஓடிக்கொள்ளேலும். அந்த 500க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் பே பண்ண வேண்டிய பேலன்ஸ் உங்களுக்கு ஹையர் தாரதை கம்பெனி சைட்லேருந்து நிப்பாட்டிடுவாங்க. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், நீங்கள் வந்து அந்த பேமெண்ட்டை கம்பெனிக்கு பண்ணணும். அப்போ நீங்கள் பே பண்ணி தான் ஹையர் எடுத்து ஓடக்கூடியதாக இருக்கும். ஸோ கமிஷன் வந்து வீலுக்கு 100க்கு 10% சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு ஹையர் ஓடி முடியும் போதும் அந்த 10% கமிஷன் ஹெட் ஆகி எட் அ பாயிண்ட் 500 ப்ளஸ் இந்த மைனஸ் அமௌண்ட் வந்து -500க்கு மேலே போகும்போது உங்களுக்கு ஹையர் தாரது கம்பெனி சைட்லேருந்து நிற்பாட்டிடுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்கள் டிரைவ் ஐடிக்கு டாப்அப் பண்ணணும். டாப்அப் பண்ணுறது சம்மந்தமான வீடியோஸ் நான் இந்த சேனலில் போட்டுக்கிறேன், அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்தது, நான் முன்னாடியே சொன்னேன், கார்டு ஹையர் வந்தால் அது வந்து உங்களோட இந்த வாலெட்டுக்கு தான் வரும். ஸோ இப்போ நான் ஒரு 1000 rupees கார்டு ஹையர் ஒன்று போகிறேன்னு வைங்க. அப்போ இதில் பாருங்கள் 490 rupees மைனஸ் பேலன்ஸ் ஒன்று இருக்குது. அப்போ நான் இப்போ 1000 rupees கார்டு ஹையர் ஒன்று போனால் எனக்கு இதுக்கு என் வாலெட்டுக்கு தான் க்ரெடிட் ஆகும் அந்த 1000 rupees. ஸோ இதில் மைனஸ் பேலன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அது டெலி ஆகி ரெண்டுமே கல்குலேட் ஆகி இப்போ இதில் வந்து 510 rupees பேலன்ஸ் ஆகும். என்ன சொன்னால், நான் கம்பெனிக்கு 490 rupees கட்டே இருக்குது. அப்போ அது கழிப்பட்டு எனக்கு 510 rupees பேலன்ஸாக இருக்கும். அந்த 510 rupees-ஐ இதில் பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் பண்ணியிருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர்னு ஆப்ஷன் இருக்கே, என்னோடய ப்ளஸ் பேலன்ஸ் இருக்கும்போது இந்த ட்ரான்ஸ்ஃபருங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு வந்து இப்போ இதில் வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ள இயலாது. அப்போ ப்ளஸ் பேலன்ஸ் இருக்கும்போது எங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபருங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ள இயலும். அந்த அமௌண்ட் வித்தின் அ மினிட் எங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, நாங்கள் லிங்க் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகும். இது இப்படி தான் ஒர்க் ஆகும். மற்றது இதில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, எந்த டைமும் நம்ம ஹையரை சரியான முறையில் கேன்சல் பண்ணாட்டி எங்களோட அக்கௌண்ட் ப்ளாக் ஆகும். அண்ட் ஆல்சோ இதில் நாங்கள் எங்களோட பேமெண்ட்டை க்ரெடிட் பண்ணுறது வந்து இந்த டிரைவ் ஐடிக்கு தான். என்னோட ப்ரொஃபைலில் பார்த்தா டிரைவ் ஐடின்னு ஒரு 6 digit நம்பர் இருக்கும். அந்த 6 digit நம்பருக்கு தான் நாங்கள் பேமெண்ட்ஸை க்ரெடிட் பண்ணிக்கொள்வது. நாங்கள் பேமெண்ட் எங்கெங்கெல்லாம் க்ரெடிட் பண்ணேலும், எப்படியெல்லாம் எங்களோட அக்கௌண்ட்டை டாப்அப் பண்ணேலும்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் நான் அதை தெளிவாக போடுறேன். ஓகே, தட்ஸ் ஆல். பேசிக்காக நாங்கள் இந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சால் எங்களுக்கு பிக்மி அக்கௌண்ட்டில் வந்து ஹையர்ஸ் எடுத்து ஓடிக்கொள்ளேலும். இதில் வர நெக்ஸ்ட் என்ன சரி அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நான் அதையும் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.